ஐஐடி கல்லூரியில் மாட்டிறைச்சி விருந்துக்கு ஏற்பாடு செய்த மாணவர் தாக்கப்பட்டதை கண்டித்து அங்கு தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர் அமைப்பினர் தற்போது முழக்கங்களை எழுப்பியவாறு சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐஐடி வளாகத்தில் தற்போது கண்டன பேரணி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐஐடி மாணவர் மாட்டிறைச்சி விருந்துக்கு ஏற்பாடு செய்ததை கண்டித்து அவர் தாக்கப்பட்ட நிகழ்வை கண்டித்து தற்போது இந்த கண்டன பேரணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வர அந்த காட்சிகளை பார்க்கிறோம். எந்த அமைப்பினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க? ஒட்டுமொத்தமா அந்த பகுதியில் எவ்வளவு பேர் குழுமி இருக்கிறாங்க? தம்பி தமிழன், சென்னை இந்திய ஐஐடி வளாகத்தின் முன்பாக இன்னைக்கு முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு பல்வேறு அமைப்பினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது இந்திய ஐஐடி வளாகத்தை புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பினர் பேரணியாக முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் அவர்கள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அருகே அங்கிருந்து பேரணியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் 70க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். மாட்டிறைச்சிக்கு தடை விதித்திருக்கக்கூடிய மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியும், அதே போன்று ஐஐடி வளாகத்தில் நேற்று ஐஐடி மாணவர் சூரஜ் இந்த விவகாரத்தில் தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தோம் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். அதே போன்று தாக்கிய மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். அதே போன்று இந்த விவகாரத்தில் குரல் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐஐடி வளாகத்திற்குள் பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்திதான் தற்போது பேரணியாக முற்றுகை போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக இந்த சாலையிலிருந்து ஐஐடி வளாகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க. தம்பி தமிழ் ராஜ்குமார், தாக்குதல் நடத்திய 8 மாணவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய அழுத்தமான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? ஐஐடி வளாகத்தை பொறுத்தவரை தற்போது ஐஐடி வளாகத்திற்கு உள்ளேயும் மாணவர்களுடைய போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கூடிய சூரஜ் மாணவருக்கு மருத்துவ செலவை முழுவதுமாக ஐஐடி நிர்வாகம் ஏற்க வேண்டும். அதே போன்று தாக்கிய மாணவர்கள் மீது ஐஐடி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதே போன்று ஐஐடி மாணவர்கள் மத்தியிலும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்து அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவித்துதான் வெளிப்பகுதியில் மற்ற மாணவர் அமைப்பிலும் போராட்டம் நடத்தி வருகிறாங்க.